Hello everyone, welcome to our channel Twinkle Stars. நாம் இந்த வீடியோவில் மேத்யூ அர்னால்டுடைய த ஸ்டடி ஆஃப் பொயட்ரி அப்படிங்கிற எஸ்ஸே பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் வி வில் see. மேத்யூ அர்னால்டு எப்போ பிறக்கிறார் அப்படின்னா 24 டிசம்பர் 1822 அந்த இயரில் தான் பிறக்கிறாரு. எந்த பிளேஸில் அப்படின்னு பார்க்கலாம், லேல்ஹம், மிடில் செக்ஸ், இங்கிலாந்து. ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் பொயட், இங்கிலாண்டில் தான் பிறக்கிறாரு. இவரோட பேரண்ட்ஸ் யார் அப்படின்னா தாமஸ் அர்னால்டு அண்ட் மேரி பென்ரோஸ். தாமஸ் அர்னால்டு ரக்பி ஸ்கூலோட ஹெட் மாஸ்டராக இருப்பார். மேரி பென்ரோஸ் வந்து அர்னால்டோட மதர். தென் ஆர்னால்டு எங்கெல்லாம் படிக்கிறாரு அப்படின்னா அவரோட ஸ்கூல் ஃபஸ்ட் வந்து வின்செஸ்டர் ஸ்கூலில் படிக்கிறாரு. தென் ரக்பி ஸ்கூலில் படிக்கிறாரு. ஸ்கூல் லைஃப்பை முடித்த பிறகு பாலியல் காலேஜில் இவர் வந்து அவரோட டிகிரியை முடிக்கிறாரு. இவர் வந்து அது மட்டும் இல்லாமல் 35 இயர்ஸ் வந்து ஸ்கூல் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணியிருப்பார். அதாவது வந்து நிறைய ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்டராக போவார். ஸோ அதனாலே வந்து அவருக்கு வந்து நிறையா இங்கிலாந்து மட்டும் இல்லாமல் நிறைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அது மூலமாக ஒவ்வொரு இடத்துலையும் உள்ள கல்ச்சர், அந்த மக்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் எப்படி இருக்குது, அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய நேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இவருக்கு இருக்குது. இவர் எப்போ இறக்குறாரு அப்படின்னா ஏப்ரல் 15, 1888 லிவர்பூல் அதுவும் இங்கிலாண்டில் தான் இருக்குது. அந்த பிளேஸில் இவர் இறந்துடுறாரு. இந்த ஸ்டடி ஆஃப் பொயட்ரி இதில் வந்து ஆர்னால்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா டைட்டில்லேருந்தே நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். த ஸ்டடி ஆஃப் பொயட்ரி, அதாவது இவர் வந்து விக்டோரியன் பொயட் அப்படி தானே. ஸோ விக்டோரியன் ஏஜில் ஒரு போம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விக்டோரியன் ஏஜ்லேருந்து அவர் சொல்கிற மாதிரி எழுதுறாரு. ஓகேவா. ஸோ விக்டோரியன் ஏஜ் அப்படிங்கும்போது அந்த டைமில் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் வர ஆரம்பிச்சிது. ஸோ அங்கே வந்து அதுக்கு முன்னாடி ரிலீஜியனுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுனால அந்த ரிலீஜியனுக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. சரியா. ஸோ அதை எல்லாத்தையுமே பற்றி இவர் இதில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஃபர்ஸ்ட் வி வில் see த ஸ்டடி ஆஃப் பொயட்ரி அப்படின்னா ஒரு போம்னா எப்படி இருக்கணும், ஒரு ரைட்டர் வந்து ஒரு போமை எப்படி எழுதுனா அது வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரீடர், இப்போ நம்ம வந்து ஒரு போமை ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்குமே வந்து சில குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு போமை ஜட்ஜ் பண்ணுறதுக்கான தகுதி நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு Matthew Arnold's essay The Study of Poetry 1880 serves as the general introduction to the English poets edited by T.H. Ward. இதில் The Study of Poetry அப்படிங்கிற எஸ்ஸை வந்து 1880 தான் பப்ளிஷ் ஆகிருக்குது. இதில் வந்து The English Poets அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி. அதில் நிறைய இங்கிலீஷ் போம்ஸ் இருக்குது. இல்லை, ஆனால் இந்த போம்ஸ் எல்லாம் எழுதுனது யார் அப்படின்னா T.H. Ward கிடையாது. அதை வேறு நிறைய ஆத்தர்ஸ் எழுதியிருப்பாங்க. நிறைய ஆத்தர்ஸ் எழுதின போம்ஸ் எல்லாத்தையுமே வந்து செலக்டட் போம்ஸை இவரை எடுத்து த இங்கிலீஷ் பொயட்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் வைக்கிறாரு. அதாவது கலெக்ஷன்ஸ் ஆஃப் பொயட்ரி. ஓகேவா. ஸோ இதில் வந்து இதை எல்லாத்தையும் சேர்த்து அவர் எடிட் பண்ணுறாரு. T.H. வேர்டு வந்து இந்த கலெக்ஷன் ஆஃப் பொயட்ரியை த இங்கிலீஷ் பொயட்ஸ் அப்படிங்கிற டைட்டில் வச்சு இவர் எடிட் தான் பண்ணுறாரு. ஸோ ஆர்னால்டுடைய த ஸ்டடி ஆஃப் பொயட்ரி அப்படிங்கிறது வந்து இந்த கலெக்ஷன் ஆஃப் பொயட்ரிக்கு வந்து ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற மாதிரி. ஒரு பொயட்ரினா அது இப்படி தான் இருக்கணும், இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அது வந்து ஃபாலோ பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்டான பொயட்ரியாக இருக்கும். இல்லைனா வந்து அது லைஃப் லாங் வந்து அது ஸ்டாண்டர்டாக இருக்காது, அந்த போம் வந்து ரொம்ப மக்கள்கிட்ட ரீச் ஆகாது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லுவார். ஓகேவா. ஆர்னால்ட் presents poetry as a vital human necessity, claiming that as traditional religious and philosophical certainties weaken, poetry will increasingly provide stability, meaning and emotional insight. இதில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இனி வரக்கூடிய டைமில் இப்போ போயட்ரி இப்போ இந்த டைமில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வர ஆரம்பிச்சிட்டு அதனால் மக்களிடம் அவங்கக்கிட்ட முன்னாடி இருந்த ஃபேத் எல்லாமே, ரிலீஜியஸ் ஃபேத் எல்லாமே இப்போ ஃபேட் ஆகிக்கிட்டே வருது. ஸோ இனி வந்து அந்த முன்னாடி ரிலீஜியன் இருந்த பிளேஸை வந்து எதால் இனி நிரப்ப முடியும் அப்படின்னா பொயட்ரியால் தான் நிரப்ப முடியும். பொயட்ரி வந்து மக்களோட லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டனான பிளேஸை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. இப்போவே பண்ண ஆரம்பிச்சிட்டு இனி ஃப்யூச்சரில் இதை விட இது நல்லாவே பண்ணும் அந்த மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ரிலீஜியஸ் அண்ட் ஃபிலாசபிக்கல் சர்டைனிட்டிஸ் இது எல்லாமே இப்போ வீக் ஆகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது அப்படின்னு நான் சொன்னேன், அப்படி தானே. ஸோ அப்போ அந்த டைமில் எல்லாமே வந்து சயின்டிஃபிக்காக தான் அவங்க திங்க் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே வந்து ரீசன் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அவங்க நம்பியிருப்பாங்க. ஏன்னா அது வந்து ரிலீஜியன் படி நம்ம
இது வந்து ரிலீஜியஸ் பிலீஃப், அதனால் நம்ம இதை ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது, இதை நம்ம நம்பணும் அப்படிங்கிற ஒரு தாட் மக்களிடையே இருந்துச்சு. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் இல்லை, அது வந்து காரணம், அதுக்கு ஏங்கிற கொஸ்டின் அதிகமாகுது, அதுக்கு கரெக்டான வந்து ஆன்சர் அவங்க கிடைச்சா மட்டும்தான் அதை நம்புகிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து முன்னாடி இருந்த ஃபேத்து, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபிலாசபிக்கல் கான்செப்ட், இது எல்லாமே வந்து அந்த ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் இது எல்லாமே வந்து என்ன ஆகிட்டு அப்படின்னா வீக் ஆகிக்கிட்டே வருது. ஸோ இந்த இடத்த வந்து பொயட்ரியால் மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஆர்னால்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பொயட்ரி வந்து ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால் மக்கள் எல்லாருமே வந்து இப்போ சயின்டிஃபிக் மக்கள் எல்லாருமே டெவலப் ஆகிட்டே வந்தாலும் அவங்களுடைய எமோஷன்ஸ் மாறாது, அப்படி தானே? அவங்களுடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்கும் அவங்களுடைய லைஃபுக்கும் கண்டிப்பாக பொயட்ரி வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்பவே உதவும். ஸோ வந்து பொயட்ரி மூலமாக நம்ம மக்களுக்கு நல்ல கருத்துக்களை தான் சொல்லணும். பொயட்ரி மூலமாக சொல்லக்கூடியது வந்து மக்களுக்கு அவங்க லைஃபுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ஆர்னால்டு டோட்டலாக இதில் சொல்வார். ஓகேவா? ஸோ ஹியர் Matthew Arnold's The Study of Poetry is a critical essay of great importance. இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் எஸ்ஸை தான். இதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு போம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இன் திஸ் எஸ்ஸை ஆர்னால்ட் கான்ட்ரிபியூட்ஸ் ஹிஸ் தியரி ஆஃப் டச் ஸ்டோன் மெத்தட் அண்ட் கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப். அது மட்டும் இல்லாமல் ஆர்னால்டு என்ன சொல்வார் அப்படின்னா, பொயட்ரி அப்படிங்கிறது தான், பொயட்ரி இஸ் அ கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப். அதாவது போம் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பை வந்து இன்டர்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஒரு மிரர் மாதிரி தான். இப்போ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இப்போ சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற சொல்யூஷன் வந்து ஒரு போமில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஆர்னால்டு சொல்வார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து புதுசாக டச் ஸ்டோன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடையே கொண்டு வராரு. இந்த மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணதே ஆர்னால்டு தான். இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து முன்னாடிலாம் தங்கத்தை வந்து அது தங்கமா இல்லைனா பித்தளையான்னு சொல்லிட்டு உரசி பார்க்குறதுக்கு ஒரு கல் வச்சுருப்பாங்க, அப்படி தானே? அந்த கல்லுக்கு இங்கிலீஷில் டச் ஸ்டோன் அப்படின்ட்டு பேர். ஸோ இங்கேயும் ஆர்னால்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ஒரு போம் நல்ல போமாக இருக்குது, இந்த அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டச் ஸ்டோன் மெத்தட் மூலமாக கண்டுபிடிக்கலாம். டச் ஸ்டோன் அப்படிங்கிற எதை சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ஃபேமஸான போயட்ஸ்லாம் இருப்பாங்க, அப்படி தான் அவங்களுடைய போம்ஸ்லாம் காலத்தால் அழியாதது, ரொம்பவே வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதாவது மக்களுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களுடைய லைஃப்க்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து லைஃப் லாங் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் அதிலேருந்து போகவே செய்யாது. மக்களிடையே அது வந்து எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த போம் இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸாக தான் இருக்கும், அப்படி தானே? ஸோ அப்படிப்பட்ட பொயட்ஸுடைய போமெல்லாம் எடுத்து இதுதான் அந்த டச் ஸ்டோன். அதாவது இந்த போமில் இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் எல்லாமே புதுசாக நீங்கள் எழுதக்கூடிய ஒரு போம்லையோ இல்லைனா நீங்கள் புதுசாக படிக்கக்கூடிய ஒரு போம்லையோ இருந்துச்சு அப்படின்னா அந்த போம் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்டான குட் போம் தான். அந்த போம் வந்து ஒரு நல்ல போம், அது மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகும் அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. ஓகே, he firmly believes in the bright future of poetry. He opens this essay with a strong claim. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்னால்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நினைக்கிறாரு, பிலீவ் பண்ணுறாரு. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பொயட்ரிக்கு ஒரு நல்ல பிளேஸ் இருக்குது, ஃப்யூச்சரில் பொயட்ரி வந்து ஒரு நல்ல பிளேஸில் இருக்கும். ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து பொயட்ரி அதிகமாக விரும்புவாங்க. ஸோ அதில் நம்ம நல்ல கருத்துக்களை சொல்லும்போது அது அவங்க லைஃபுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இவர் சொல்கிறாரு. He declares that the future of poetry is great. Traditional beliefs based on mere faith have been shaken. All those faiths decay that are not based on facts of life. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃப்யூச்சரில் பொயட்ரி வந்து ரொம்ப ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும். இப்போ வந்து இந்த டைமில் இப்போ என்ன அப்படின்னா, முன்னாடி நம்மக்கிட்ட இருந்த ஃபேத், அது ரிலீஜியஸ் ஃபேத்தாக இருக்கலாம், இல்லைனா அது வந்து மக்களுடைய ஒரு பிலீஃபாக இருக்கலாம், எல்லாமே வந்து இப்போ அழிஞ்சிக்கிட்டே வருது. அது எல்லாமே வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த மக்களிடையே இருந்த இந்த ஃபேத்து, இந்த பிலீஃப்ஸ் இது எல்லாமே இப்போ அழிஞ்சிட்டு வருது அப்படின்னா, ஏன்னா இது வந்து உண்மை கிடையாது, அது வந்து ட்ரூவாக இல்லை, அதனால தான் வந்து அது ஃபேக்ட் இல்லை, அதனால தான் அது அழிஞ்சிட்ருக்கு. ஆனால் இப்போ அதுவே வந்து உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அது அழியாது, அப்படி தானே? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு போம் எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து அதில் உண்மையான ஒரு நல்ல கருத்து இருக்கணும், அது வந்து உண்மையாகவே இருக்கட்டும். உங்கள் லைஃப்பில் உண்மையான ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு நீங்கள் எழுதுங்க, அப்போ வந்து அது லைஃப் லாங் வந்து அது அழியாது, லைஃப் லாங் மக்களிடையே ரொம்ப பிரபலமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ரிலீஜியன் too is growing more rational. Poetry depends on ideas related to facts of human life.
பொயட்ரி அப்படிங்கிறது சும்மா நீங்கள் வந்து இமேஜினேஷன்லேயே எழுதிட்டு இருக்காதுங்க. இமேஜினேஷன்லேயே எழுதிட்டு இருக்கும்போது அது வந்து நமக்கு லைஃபுக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி ஆர்னால்டு சொல்கிறாரு. நீங்கள் ஃபேக்டை பற்றி, ஹியூமன் லைஃப்பை பற்றி நீங்கள் ஒரு போம் எழுதுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக மக்களுக்கு அவங்க லைஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஆர்னால்டோட பாயிண்ட்டு. இட் மேக்ஸ் இட் டெஃபினிட் அண்ட் டூரபிள். ஒன்லி பொயட்ரி இஸ் டைம்லெஸ். இட் நெவர் க்ரோஸ் அவுடேட்டட். இப்படி நீங்கள் போம்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா அது வந்து அவுடேட்டடே ஆகாது. அது வந்து எவ்வளவு இயர்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாலும் அந்த போம் வந்து அழியாமல் இருக்கும். அது வந்து இந்த பொயட்ரி இஸ் டைம்லெஸ். பொயட்ரி மட்டும்தான் இனி உள்ள காலத்தில் வந்து டைம்லெஸ்ஸாக இருக்கும். அது மட்டும்தான் மக்களிடையே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அது மட்டும்தான் லைஃப் லாங் இருந்துக்கிட்டே இருக்கும். வேறு எல்லாமே அழிஞ்சிரும். ஸோ அதனால் பொயட்ரி மூலமாக நீங்கள் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை, நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் இவரோட வியூ. Methods of evaluating poetry. Arnold distinguishes 3 ways to estimate a poem's value. ஒரு போமை நம்ம எஸ்டிமேட் பண்ணணும். இது வந்து நல்ல போம், இந்த ரைட்டர் நல்லா எழுதியிருக்கிறாரா அப்படிங்கிறத 3 மெத்தட்ஸில் வந்து எஸ்டிமேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஆர்னால்டு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட், ஹிஸ்டாரிக் எஸ்டிமேட். Judging a poem by its historical significance or role in literary development. It does not reflect the poem's timeless quality. இந்த ஹிஸ்டாரிக் எஸ்டிமேட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு போம் எழுதியிருக்காங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்ம அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த போம் எந்த டைமில் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொமான்டிக் பீரியடில் ஒரு போம் எழுதியிருக்காங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ரொமான்டிக் பீரியட் அப்படின்னாலே உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டைமில் வந்து ஃபுல்லாகவே நேச்சர் பற்றி, நேச்சருக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி தானே. ஸோ அந்த டைமில் எழுதின போமா கண்டிப்பாக இது வந்து நல்லாயிருக்கும், ஏன்னா இதுவும் நேச்சர் பற்றி, நேச்சர் ரிலேட்டடாக தான் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் நம்ம மைண்டுக்கு வருதில்ல. இப்படி வந்து நம்ம ஒரு போமை எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற, அதாவது இப்படி வந்து அந்த ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி எஸ்டிமேட் பண்ணுறது தான் ஹிஸ்டாரிக் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இட் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் த போம்ஸ் டைம்லெஸ் குவாலிட்டி. அதாவது இது வந்து அந்த போமுடைய டைம்லெஸ் குவாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஏன்னா நம்ம வந்து அந்த ஆத்தர் எந்த பீரியடில் உள்ளவர்னு பார்க்குறோம் அப்படி தானே. ஸோ அவர் வந்து ரொமான்டிக் பீரியடில் உள்ளவர் அப்படின்னு சொல்லும்போது அவரோட ஒர்க் வந்து கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போமை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்கிறோம் அப்படி தானே. இப்படி அந்த ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி நம்ம அந்த போமை எஸ்டிமேட் பண்ணுறது தான் ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த எந்த டைமில் உள்ள போம், அப்போ அந்த டைமில் உள்ள போம்லாமே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், அது எல்லாமே இது ரிலேட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணுறோம்ல. அப்படி திங்க் பண்ணிவிட்டு ஒரு போமை எஸ்டிமேட் பண்ணுறது தான் ஹிஸ்டாரிக் எஸ்டிமேட். ஓகேவா. தென் பர்சனல் எஸ்டிமேட் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் டேஸ்ட் ஆர் ப்ரிஃபரன்ஸ் விச் Arnold considers subjective and unreliable. பர்சனல் எஸ்டிமேட் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரீடருக்கு லார்ட் டென்னிசன் அவங்களுடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே பிடிக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அவரோட போம் வந்து புதுசாக ஒரு ரீடர் வந்து புதுசாக படிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம், அப்படி வைப்போமே. அப்போ வைக்கும்போது அந்த போமை படிக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து அந்த போம் மேலே ஒரு குட் இம்ப்ரெஷன் வந்துடும். ஏன் அப்படின்னா அவரோட ஃபேவரட் ரைட்டர் அப்படி தானே. ஸோ இவருக்கு எழுதுனா கண்டிப்பாக இது நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தாட் வருதுல்ல, நம்ம அதை அந்த தாட்லேயே நம்ம அந்த போமை பார்ப்போம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து என்ன எஸ்டிமேட் வந்துடும் அப்படின்னா பர்சனல் எஸ்டிமேட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. பர்சனல் எஸ்டிமேட் அப்படின்னா இது வந்து சப்ஜெக்டிவ், அதாவது நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், ஓகே இந்த போம் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு அந்த பர்சனல் எஸ்டிமேட் அந்த கண்ணோட்டத்திலே நம்ம அந்த போமை பார்க்கும்போது அது நமக்கு நல்லா தான் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அது நம்மளுக்கு பிடிக்கும், நம்மளோட ஃபேவரட் ரைட்டர் அப்படிங்கும்போது. ஸோ ஒரு போமை வந்து நம்ம பர்சனல் எஸ்டிமேட்டில் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு ஆர்னால்டு சொல்கிறாரு. ரியல் எஸ்டிமேட் த ட்ரூ மெஷர் ஆஃப் அ போம்ஸ் ஒர்த் இண்டிபெண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் பர்சனல் பயஸ். ஆர்னால்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு போம் இருக்குது அப்படின்னா அந்த போமை நம்ம கரெக்டாக எந்த மெத்தடை யூஸ் பண்ணி எஸ்டிமேட் பண்ணலாம் அப்படின்னா ரியல் எஸ்டிமேட் வந்து ஹிஸ்டாரிக் எஸ்டிமேட்டையும் பேஸ் பண்ணி இருக்காது, பர்சனல் எஸ்டிமேட்டையும் பேஸ் பண்ணி இருக்காது. இப்போ அந்த ரெண்டுமே வந்து ஒரு நல்ல எஸ்டிமேட் கிடையாது. ஒரு போம் அது வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எஸ்டிமேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரியல் எஸ்டிமேட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அர்னால்டுடைய point. Then this is the standard by which poetry should be judged, focusing on its enduring excellence and moral seriousness.
இப்போ ரியல் எஸ்டிமேட் அப்படிங்கும்போது அதில் போமில் இருக்குது. அந்த போமை வந்து நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த போமில் உள்ள வேர்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த போமுடைய டோட்டல் ஸ்டைல் எப்படி இருக்குது, அதில் உள்ள அந்த பொயட்டிக் ஸ்டைல் எப்படி அந்த பொயட் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்ப்பீங்க. என்ன தாட் அதில் மெயினாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அது என்ன ஒரு மாரல் தாட் மக்களுக்கு கொடுக்க வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த போமில் உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் எந்த அளவு ஸ்டாண்டர்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே நம்ம பேஸ் பண்ணி இது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது, ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் நம்ம ஒரு போமை எஸ்டிமேட் பண்ணணும். சும்மா நம்ம எடுப்பில் ஹிஸ்டாரிக் எஸ்டிமேட்டை யூஸ் பண்ணியோ அல்லது பர்சனல் எஸ்டிமேட்டை யூஸ் பண்ணியோ ஒரு போமை நம்ம எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஆர்னால்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட், the touchstone method. Arnold introduces the touchstone method to evaluate poetry objectively. This involves comparing passages from contemporary or lesser known poems with lines from classical poets such as Homer, Milton and Shakespeare. அதாவது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி டச் ஸ்டோன் மெத்தட். அதாவது இங்கே கிளாசிக்கல் பொயட்ஸ்னு ஆர்னால்டு யாரெல்லாம் சொல்கிறார் அப்படின்னா, ஹோமர், மில்டன் அண்ட் ஷேக்ஸ்பியர். இதில் மில்டன் வந்து ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் பொயட். தென் ஷேக்ஸ்பியர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இங்கிலீஷ் ட்ராமாட்டிஸ்ட் அஸ் வெல் அஸ் அ பொயட், அப்படி தானே, இங்கிலீஷ் பொயட். தென் ஹோமர், இவருமே வந்து ஒரு ஃபேமஸான க்ரீக் பொயட் தான். ஓகே, ஸோ இப்போ இவங்க எல்லாருமே வந்து இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஆர்னால்டு சொல்கிறாரு. அவங்களுடைய ஒர்க்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து நோபலாக இருக்குது. அது வந்து மக்களுக்கு நல்ல விதமான மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்ல வர மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இவங்களை எல்லாரையுமே வந்து ஆர்னால்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிளாசிக்கல் பொயட்ஸ்னு சொல்கிறாரு. இப்போது இந்த டச் ஸ்டோன் மெத்தடில், அதாவது இந்த கிளாசிக்கல் பொயட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்களா, இவங்க போம்ஸ் எப்படி இருக்குது அதே மாதிரி அதே மாதிரி நீங்கள் உங்களை இமிட்டேட் பண்ண சொல்லலை. அதில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டான குவாலிட்டி, அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாதிரி ஹையர் தாட்ஸ், அவங்களுடைய போம்ஸ் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, அது இப்போ வரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்குது, இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அப்படி தானே, இந்த மாதிரிப்பட்ட குவாலிட்டி எல்லாம் இப்போ எழுதியிருக்கக்கூடிய ஒரு கண்டெம்பரரி பொயட்டுடைய போம்லையோ அல்லது இப்போ ரொம்ப பிரபலமாகாத ரொம்ப ஃபேமஸ் ஆகாத ஒரு பொயட்ஸ் எழுதின போம்லையோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான போம் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்ட்டு ஆர்னால்டு சொல்கிறாரு. If a poem matches the emotional depth, moral seriousness and artistic quality of these touchstones, it is considered great. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அது இந்த பொயட்ஸ்லாம் எழுதியிருக்காங்களா, இவங்களுடைய போம்ஸில் இருக்கிற மாதிரி எமோஷ்னல் டெப்த் அஸ் வெல் அஸ் அவங்க வந்து கண்டிப்பாக அந்த போம் ஏதாவது ஒரு மாரல் தாட்டை மக்களுக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி, அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பொயட்டிக் டிக்ஷனாக இருக்கட்டும், அந்த பொயட்டிக் ஸ்டைல், அதில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ், அவங்க எவ்வளோ ஸ்டாண்டர்டான லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இது எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்டாண்டர்டாக அழகாக இருக்கும், அப்படி தானே. ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ எழுதியிருக்கக்கூடிய ஒரு கண்டெம்பரரி பொயட்டோடைய போமில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு கிரேட்டான போம் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. க்ரைட்டீரியா ஃபார் கிரேட் பொயட்ரி. Arnold emphasizes high seriousness, meaning that poetry must engage deeply with important truths and human experience. அதாவது ஆர்னால்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ஒரு போமை வந்து நம்ம கிரேட் போம் அப்படின்னு சொல்லணும்னா அதில் வந்து சில குறிப்பிட்ட க்ரைட்டீரியாஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கிரேட் போம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் முக்கியமாக இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹை சீரியஸ்னஸ் இருக்கணும் போமில் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹை சீரியஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து மக்களுக்கு ஒரு ட்ரூத், ஒரு உண்மையை சொல்லணும். ஹியூமன் பீயிங்ஸோட லைஃப்பில் நடக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை கூட அவங்க வந்து ஷேர் பண்ணலாம். ஆனால் அது வந்து மக்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிற மாதிரி இருக்கணும். உண்மையான விஷயங்களை தான் வந்து போம்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. He rejects poetry that is merely decorative, rhetorical or entertaining without moral or intellectual substance. அதாவது போம் அப்படின்னாலே மக்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து டீச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது மொராலிட்டியை டீச் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லைனா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுக்குற மாதிரி இருக்கணும். சும்மா என்டர்டெயின் நம்மளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வந்து சில போய்ட்ஸ்லாம் எழுதுவாங்க, அப்படி தானே. ஸோ அப்படிப்பட்ட போம்லாம் வந்து வேஸ்ட்டு, அப்படிப்பட்ட போயம்லாம் தேவையே கிடையாது அப்படிங்கிறது தான் இவரோட தாட்டு. நம்ம பார்க்குறதுக்கு மட்டும் டெக்கரேட்டான ரொம்ப அழகான லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதில் எந்த ஒரு ஸ்டாண்டர்டான தாட்ஸுமே இருக்காது. மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான கருத்துக்களை சொல்கிற மாதிரி அது இருக்காது. அப்படிப்பட்ட போம்ஸ்லாம் ஒரு நல்ல போமே கிடையாது அப்படிங்கிறது ஆர்னால்டோட தாட். Poetry should provide
comfort, moral guidance and provoke critical reflections on life. ஒரு குட் போம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு மாரல் கைடன்ஸ் மாதிரி இருக்கணும். நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நமக்கு அது வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி, ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி, ஒரு பெட்டரான சொல்யூஷன் அந்த ப்ராப்ளத்துக்கு கொடுக்குற மாதிரி ஒரு போம் இருக்கணும் அப்படிங்கிறது ஆர்னால்டோடைய வியூ. Arnold classifies poets according to their adherence to these standards. ஆர்னால்டு வந்து சில பொயட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாரு. அவங்களுடைய போம்ஸை பொறுத்து இவர் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாரு. இதில் ஃபஸ்ட்டு கிளாசிக்ஸ் ஷேக்ஸ்பியர், மில்டன் அண்ட் தாமஸ் கிரே, whose works exemplify high seriousness and enduring value. அதாவது ஷேக்ஸ்பியர், மில்டன், தாமஸ் கிரே இவங்களெல்லாம் கிளாசிக்கல் பொயட்ஸ் அப்படின்ட்டு ஆர்னால்டு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே எப்படின்னா ஹை சீரியஸ்னஸ் ப்ளஸ் என்டூரிங் வேல்யூ. இப்போ ஷேக்ஸ்பியர் அப்படின்னா அவர் வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளவர், ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம லிட்ரேச்சரில் மேஜர் பேப்பர் அப்படி தானே ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறது. ஸோ நம்ம அதை இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அவரோட ஒர்க்ஸுமே அதே தான். இப்போ வரைக்கும் நமக்கு அது நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி யாருடைய ஒர்க்ஸ்லாம் வந்து மக்களுக்கு தேவையான, அதாவது ஒரு ஹை சீரியஸ்னஸ் அதில் இருக்கும், ப்ளஸ் வந்து என்டூரிங் வேல்யூ, அதாவது அப்போ நடந்திருந்தாலுமே அந்த இன்சிடெண்ட் இப்போ உள்ள மக்களுக்கு இருக்கும். எத்தனையோ ஜென்ரேஷன் கடந்த பிறகும் அந்த மக்களுக்கு இப்போவும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படி தானே. ஸோ என்டூரிங் வேல்யூ, அந்த வேல்யூ வந்து அந்த போம்ஸ்லேயும் அந்த ஒர்க்ஸ்லேயும் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ரைட்டர்ஸ் எல்லாம் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கிளாசிக்ஸ். தென் பார்ட்டியலி வேல்யூட் ராபர்ட் பர்ன்ஸ், whose Scottish poetry is emotionally appealing but lacks universal seriousness. இது ராபர்ட் பர்ன்ஸ் அப்படிங்கிற பொயட்டுடைய ஸ்காட்டிஷ் பொயட்ரி. இது வந்து எமோஷ்னலி அப்பீலிங், அதாவது மக்களுக்கு தேவையான எமோஷன்ஸை அது வந்து ஓரளவு சொல்கிற மாதிரி இருந்தாலும் அதில் வந்து என்னது இல்லை அப்படின்னா யூனிவர்சல் சீரியஸ்னஸ் இல்லை அப்படின்ட்டு ஆர்னால்டு சொல்கிறாரு. தென் நியூட்ரல் ஆர் கண்டெம்பரரி பைரன், ஷெல்லி அண்ட் வேர்ட்ஸ்வொர்த், whom Arnold evaluates cautiously to avoid personal bias. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போது பைரன், ஷெல்லி, வேர்ட்ஸ்வொர்த் இவங்க எல்லாருமே ஆர்னால்டோட டைமில் உள்ளவங்க. இவங்க எல்லாருமே வந்து அந்த டைமில் உள்ளவங்க அப்படிங்கிறதுனால அவங்களுடைய போமையோ இல்லைன்னா அவங்களுடைய ஒர்க்ஸையோ இவர் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா இவரும் அதே டைமில் உள்ளவர் அப்படி தானே. ஸோ அந்த டைமில் உள்ள ஒர்க்கெல்லாம் வந்து இவரும் அதே டைமில் உள்ளவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து இதை ஜட்ஜ் பண்ணும்போது பர்சனல் எஸ்டிமேட் அங்கே வந்துடும் அப்படின்ட்டு இவர் நினைக்கிறாரு. அதனால் அதை எல்லாமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இவர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட், poetry as a moral force. Arnold believes that great poetry has a moral influence. It does not teach morality in the form of direct instructions. Instead, it helps readers to develop sympathy, wisdom, emotional balance, self-understanding, moral awareness. அதாவது ஆர்னால்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு கிரேட் போயட்ரி அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் வந்து மாரல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு போம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது மக்களுக்கு ஏதாவது வந்து ஒரு மாரல் டீச்சிங்கையோ இல்லைனா கண்டிப்பாக வந்து மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து டைரெக்டாக இப்போ வந்து நம்ம கமெண்ட் பண்ணுவோம்ல, அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது, இப்போ ஒரு பிரச்சனைனா அதுக்கு இதுதான் சொல்யூஷன் சொல்லிட்டு டைரெக்டாக வந்து டீச் பண்ணுற மாதிரி இருக்காது. அது வந்து நமக்கு டீச் பண்ணக்கூடிய விதமுமே ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்ஸ்டீட் இட் ஹெல்ப்ஸ் ரீடர்ஸ் டு டெவலப் சிம்பத்தி, விஸ்டம், எமோஷ்னல் பேலன்ஸ், செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மாரல் அவேர்னஸ். அதாவது நமக்கு டைரெக்டாக அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தர்றதுக்கு பதிலாக நம்மளுடைய சிம்பத்தியை டெவலப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி, செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கு இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். when we read about human suffering and struggles in great poetry, we understand human life more deeply. thus poetry can make us better human beings. அதாவது ஒரு போமில் ஒரு ஹியூமன் பீயிங்ஸோட சஃபரிங்ஸையோ இல்லைனா ஸ்ட்ரகிள்ஸையோ அந்த போயட் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காருன்னு வைப்போமே. அதை வந்து நம்ம ரீட் பண்ணும்போது அந்த டைமில் அப்போ உள்ள ஹியூமன் பீயிங்ஸ்லாம் அந்த அளவுக்கு அவங்க லைஃப்பில் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நமக்கு கொண்டு வரும், அந்த ரீடருக்கு அந்த போம் கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் இதில் ஆர்னால்டு சொல்கிறாரு. ப்ளஸ் பொயட்ரி கேன் மேக் அஸ் பெட்டர் ஹியூமன் பீயிங்ஸ். இது மூலமாக பொயட்ரி வந்து
நம்மளை வந்து ஒரு பெட்டரான ஹியூமன் பீயிங்காக மாற்றும், அதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்ட்டு ஆர்னால்டு சொல்கிறாரு. Poetry must be universal. Arnold prefers poetry that expresses universal human truths. அதாவது ஒரு போம் அப்படின்னா அது வந்து யூனிவர்சலாக இருக்கணும், எல்லாருக்குமே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் இது வந்து ஒரு நல்ல கருத்தை சொல்லும், பர்டிகுலர் மக்களுக்கு மட்டும்தான் அந்த போமில் சொல்லக்கூடிய கருத்து பொருந்தும், இந்த மக்களுக்கு பொருந்தாது அப்படிங்கிறது கிடையாது. போம் அப்படின்னாலே அதில் சொல்லக்கூடிய கருத்து வந்து இந்த யூனிவர்சலில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே காமனாக இருக்கணும், எல்லாருக்குமே அது வந்து எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. A great poem should not be limited only to the poet's personal experiences. அதாவது ஒரு கிரேட் போம் அப்படின்னா அந்த போம் வந்து அந்த ரைட்டர், அந்த பொயட்டுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் அதில் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஷுட் டச் எக்ஸ்பீரியன்சஸ் தட் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது எல்லா ஹியூமன் பீயிங்ஸுடைய எக்ஸ்பீரியன்ஸஸையும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அது பொருந்துகிற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ஆர்னால்டு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், லவ், டெத், சாரோ, ஹோப், conflict, courage, loss. This is one reason why the great works of Homer, Dante, Shakespeare and Milton continue to be ரீடு. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ ஒரு கிரேட் போமில் அந்த பொயட் வந்து அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை மட்டுமே பற்றி எழுதுகிறதா இருக்கக்கூடாது, அது வந்து மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுமே அவங்களுடைய ப்ராப்ளத்தையுமே வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்மளுடைய மில்டன், ஷேக்ஸ்பியர், ஹோமர், டான்டி இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஒர்க்ஸ்லாம் மொத்தமான இப்போ லவ், டெத், சாரோ, ஹோப், கரேஜ், லாஸ், கான்ஃப்ளிக்ட், இப்படி மக்களுக்கு தேவையான ஹியூமன் பீயிங்ஸ் அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸ்மே அவங்களுடைய ஒர்க்கில் வந்து இருக்குது. அதனால தான் அது இப்போ வரைக்கும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்ட்டு ஆர்னால்டு சொல்கிறாரு. இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இன் ஒன் டேபிள். இது வரைக்கும் நம்ம பார்த்ததை இதில் ஓவராலாக பார்க்கலாம். இதில் வந்து அர்னால்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சிம்பிளாக, பொயட்ரி அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, எ பவர்ஃபுல் வே டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இன்டர்பிரட் லைஃப். பொயட்ரி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய லைஃபோட ஒரு மிரர் மாதிரி தான். நம்ம லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போம் மூலமாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் சிம்பிளாக சொல்கிறாரு. தென் டச் ஸ்டோன் மெத்தட், கம்பேரிங் பொயட்ரி வித் எக்ஸலண்ட் பேசேஜஸ் ஃப்ரம் கிரேட் பொயட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் வந்து கிளாசிக்கல் பொயட்ஸ் கொஞ்சம் பேரை சொல்லியிருக்காரு அப்படி தானே. ஸோ அவங்களுடைய போம்ஸ்லாம் எப்படி இருக்குதோ அதில் உள்ள குவாலிட்டிஸ், அதில் உள்ள ஹை சீரியஸ்னஸ், இந்த மாதிரிப்பட்ட குவாலிட்டிஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு போம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபேமஸான ஒரு கிரேட் போம்னே நம்ம சொல்லலாம். அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டச் ஸ்டோன் மெத்தடை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாரு. தென் ஹை சீரியஸ்னஸ், டீலிங் வித் சீரியஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரூத்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். இப்போ ஒரு போமில் ஹை சீரியஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து சீரியஸ் இம்பார்ட்டன்ட் ட்ரூத்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப், நம்மளுடைய மனிதர்களுடைய லைஃப்பில் நடந்த உண்மையான விஷயங்கள், அது ப்ளஸ் அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே இருக்கும் அப்படி தானே. அந்த விஷயங்கள் அது எதனால் வந்துச்சு, அதை அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட எல்லா கருத்துக்களுமே வந்து இந்த ஹை சீரியஸ்னஸில் அடங்கிரும். தென் கிராண்ட் ஸ்டைல்னால் கிரேட் சப்ஜெக்ட் ப்ளஸ் கிரேட் பொயட்டிக் எக்ஸ்ப்ரெஷன். இப்போ கிராண்ட் ஸ்டைலுமே இருக்கணும்ன்ட்டு ஆர்னால்டு சொல்வார் அப்படி தானே. ஸோ அப்படின்னா இப்போ ஒரு பொயட்ரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கருத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படி தானே. ஸோ அந்த சப்ஜெக்ட் மேட்டர் வந்து அதில் கிரேட்டாக இருக்கணும், அது ஒரு நல்ல சப்ஜெக்ட் மேட்டராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து பொயட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய விதமுமே ரொம்ப கிரேட்டாக இருக்கணும், ஒரு நல்ல ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி அவர் யூஸ் பண்ணியிருக்கணும், பொயட்டிக் ஸ்டைல் இருக்கணும், அந்த லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் கிரேட் பொயட்டிக் எக்ஸ்ப்ரெஷனில் சொல்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட், இது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு பொயட்டுடைய ஒர்க்கை அந்த ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணுறது. தென் பர்சனல் எஸ்டிமேட் அப்படின்னா ஜட்ஜிங் பொயட்ரி பேஸ்ட் ஆன் பர்சனல் ஃபீலிங்ஸு. நமக்கு வந்து ஒரு பொயட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த போமை நல்ல விதமாக சொல்லுவோம் அப்படி தானே. அதே இது அந்த பொயட்டோட ஒர்க்ஸ் நமக்கு பிடிக்காது அப்படின்னா இது நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ அதை பர்சனல் எஸ்டிமேட். ரியல் எஸ்டிமேட் அப்படின்னா ஜட்ஜிங் பொயட்ரி அக்கார்டிங் டு ஆக்சுவல் ஆர்டிஸ்டிக் எக்ஸலன்ஸ்.
அதாவது ரியல் எஸ்டிமேட்டை யூஸ் பண்ணி தான் ஒரு ஒர்க்கை வந்து நம்ம எப்போவுமே எஸ்டிமேட் பண்ணணும். அது வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவல் ஆர்டிஸ்டிக் எக்ஸலன்ஸ். அவங்களுடைய ஒர்க்கில் வந்து அவங்க என்னென்ன ஸ்டாண்டர்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஒர்க்கோட அமைப்பு எப்படி இருக்குது, அதில் வந்து ஹை சீரியஸ்னஸ் இருக்குதா, கிராண்ட் ஸ்டைல் இருக்குதா அப்படின்னு எல்லா விஷயங்களையும் நம்ம பேஸ் பண்ணி தான் ஒரு ஒர்க்கை வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆர்னால்ட் சொல்லுவார். பெஸ்ட் தேட் ஹேஸ் பீன் தாட் அண்ட் செட். இது என்ன அப்படின்னா த ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் கல்ச்சர் அண்ட் தாட். இதில் இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட பர்டிகுலர் பிளேஸில் வாழக்கூடிய மக்களுக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலர் கல்ச்சர் இருக்கும் அப்படி தானே. ஸோ அவங்க கல்ச்சுரல் அச்சீவ்மெண்ட்டை கூட அவங்க போகும் மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகே, தென் ஹோமரை இதில் வந்து இந்த எஸ்ஐயில் ஹோமரை ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப பெருமையாக வந்து யார் சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்னால்டு சொல்லுவார் அப்படி தானே. ஏன் அப்படின்னா ப்ரைஸ்ட் ஃபார் சிம்பிளிசிட்டி, நொபிலிட்டி அண்ட் எக்ஸலன்ஸ். அவருடைய போம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளிசிட்டியாக தான் இருக்கும், ஆனால் அது நோபலான தாட்ஸை சொல்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொயட்டிக் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக அழகாக எழுதியிருப்பார். அதனால தான் ஹோமரை ஆர்னால்ட் ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறாரு. தென் டாண்டியை ப்ரைஸ் பண்ணியிருப்பார். ப்ரைஸ்ட் ஃபார் சீரியஸ்னஸ் அண்ட் மாரல் பவர். டாண்டியோட ஒர்க்ஸ் எல்லாமே மாரல் பவரை நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா, அதாவது மாரல் தாட்ஸ்க்கு அதில் பஞ்சமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் ஆர்னால்ட் டாண்டியையும் ப்ரைஸ் பண்ணுறாராம். தென் ஷேக்ஸ்பியர் ப்ரைஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் நேச்சர். இப்போ ஷேக்ஸ்பியருடைய ஒர்க்ஸ் அப்படின்னாலே அங்கே வந்து ஹியூமன் நேச்சர், நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸ், அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப அழகாக ஷேக்ஸ்பியர் அவரோட ஒர்க்ஸ்லலாம் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் அப்படி தானே. ஸோ அது அந்த குவாலிட்டிக்காக ஆர்னால்டு வந்து ஷேக்ஸ்பியரையும் ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறாரு. தென் மில்டன் ப்ரைஸ் ஃபார் கிராண்டியர் அண்ட் கிராண்ட் ஸ்டைல். அதாவது மில்டனை எதுக்காக ப்ரைஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரொம்ப கிரேட்ஃபுல்லான தாட்ஸ் அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப ஸ்டாண்டர்டான கிராண்ட் ஸ்டைலை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அதாவது அது நல்ல ஒரு சப்ஜெக்டும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த பொயட்டிக் குவாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் அந்த பொயட்டிக் ஸ்டைல், இது எல்லாமே ரொம்பவே ஸ்டாண்டர்டாக ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? The next நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. In Matthew Arnold's The Study of Poetry, poetry is presented as one of the greatest sources of truth, wisdom, consolation and moral strength. அதாவது போம் அப்படிங்கிற ஒரு பொயட்ரி அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கன்சோலன்ஸ் தர மாதிரி இருக்கணும், அது வந்து ஒரு உண்மையை சொல்கிற மாதிரி இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து அது மூலமாக ஒரு மாரல் ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கணும். இது எல்லாமே இருந்து அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு கிரேட் போம் தான் அப்படின்ட்டு சொல்லலாம். Arnold believes that as traditional religious beliefs decline in the modern world, poetry will become increasingly important in human life. ஆர்னால்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா முன்னாடி இருந்த ட்ரெடிஷ்னல் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் எல்லாமே இந்த மாடர்ன் வேர்ல்டில் எல்லாமே வந்து மங்கிட்டு போகுது. அப்படி அது எல்லாமே வந்து அதுக்கு மேலே இருந்த நம்பிக்கை எல்லாமே வந்து கரைஞ்சிட்டு போகுது. ஆனால் அந்த இடத்த வந்து எது ஆக்குப்பை பண்ண போகுது அப்படின்னா பொயட்ரி தான். பொயட்ரி வந்து ஹியூமன் லைஃப்பில் ஒரு முக்கியமான பிளேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹி ஆஸ்க் ரீடர்ஸ் டு ஜட்ஜ் பொயட்ரி அப்ஜெக்டிவ்லி ரேதர் தேன் த்ரோ பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் ஆர் ஹிஸ்டாரிக்கல் ரெப்புடேஷன். அது மட்டும் இல்லாமல் ஆர்னால்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு ஒர்க்கை நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு போமை நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் ரியல் எஸ்டிமேட், அதை வந்து ரியல் எஸ்டிமேட்டை யூஸ் பண்ணி தான் அந்த போமை நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும். அதாவது அப்ஜெக்டிவாக தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும். பர்சனல் பயஸையோ இல்லைனா ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட்டை யூஸ் பண்ணியோ நீங்கள் அதை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. His touchstone method, real estimate, high seriousness and grand style are the central ideas of his லிட்ரரி கிரிட்டிசிசம். இந்த எஸ்ஸையில் அவர் எதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பார் அப்படின்னா டச் ஸ்டோன் மெத்தட், ரியல் எஸ்டிமேட், ஹை சீரியஸ்னஸ் அண்ட் கிராண்ட் ஸ்டைல், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் ஒரு போமை வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணணும். இது இப்போ ஹை சீரியஸ்னஸ், கிராண்ட் ஸ்டைல் இது எல்லாம் இருந்தாலே அது வந்து கிரேட் போம் தான் அப்படின்னு சொல்லுவார். ஃபார் Arnold, the greatest poetry is poetry that combines truth, beauty, seriousness and artistic excellence and that helps humanity understand life more deeply. ஆர்னால்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு பொயட்ரி கிரேட் பொயட்ரியாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ட்ரூத், பியூட்டி, சீரியஸ்னஸ், ஆர்டிஸ்டிக் எக்ஸலன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி இருக்கணும். இது எல்லாமே கம்பைன் ஆகி இருக்கும்போது தான் அது வந்து
மக்களுக்கு ஹியூமனிட்டியை வந்து ஈஸியாக அவங்களால ஹியூமன் பீயிங்ஸால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அவங்க லைஃபுக்குமே வந்து இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்னால்டு இந்த எஸ்ஸையை சொல்லி முடிக்கிறாரு. ஓகே, இவ்வளோ தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்த்த த ஸ்டடி ஆஃப் பொயட்ரி அப்படிங்கிற எஸ்ஸை உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம சீக்கிரமே சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ட்விங்கிள் ஸ்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.